வெல்கம் டு தி ராஜேஷ் விலாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா விசஸ் நியூசிலாந்து மேட்ச் தான் பத்தி பேச போறோம். த ஃபீல்டு த்ரில் T20 வேர்ல்டு கப் ப்ரிடிக்ஷன் ப்ரிவியூஸ்க்கு போகலாம் வாங்க. இன்னைக்கு பார்த்தா ஸ்ரீலங்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் இன்னைக்கு வந்து கொழும்புல இருக்க ஆர்பிஎஸ் கிரவுண்ட்ல வந்து சாயந்தரம் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல ஜெயிக்கும் பட்சத்தில் மட்டும்தான் ஸ்ரீலங்கா வந்து ஸ்டேஜஸ் குரூப்ல குவாலிஃபைட் ஆவாங்க. இல்லாத பட்சத்துல கண்டிப்பா வந்து இந்தியா எப்படி தடுமாறுதோ அதே மாதிரி இவங்களும் வந்து மற்றவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு பார்த்துட்டு உட்கார வேண்டியதான். ஏன்னா சூப்பர் எயிட்ல வந்து ஆல்ரெடி குரூப் 2ல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து குவாலிஃபைட் ஆகின மாதிரி தான். ஸோ இலங்கையில் இருக்க சூப்பர் எயிட் போட்டியில எத்தனை டீம் வந்து விளையாண்டுருக்காங்க, அந்த குரூப் 2 குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஸ்ரீலங்கா வந்து கீழே தான் இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து இங்கிலாந்து அகேன்ஸ்டா வந்து அவங்க படுதோல்வி 146 கூட அவங்களால டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியல. வெறும் 95 வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வந்து புவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனாலையும் அந்த பவுலிங்ல வந்து எந்த அளவுக்கு விக்கெட் இருக்கிறதுனால தான் அந்த மேட்ச் தோற்றதுக்கான காரணம். இப்போ நியூசிலாந்து பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு மேட்ச் விளையாட வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த மேட்ச் வந்து மழையின் காரணமாக கைவிடப்பட்டதுனால ஈக்குவலாக வந்து ரெண்டு பேருக்கு பாயிண்டை பிரித்து கொடுத்துட்டாங்க. பாயிண்டை பிரித்து கொடுத்ததுல அந்த பாசிபிலிட்டியான வாய்ப்பை யூஸ் பண்ணி நம்ம பாகிஸ்தான் ஜெயிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து குவாலிஃபை ஆகிற தகுதி எல்லாமே இருந்தது நேற்று. ஆனா வந்து இங்கிலாந்து செகண்ட்ஸ்டா வந்து வழக்கம் போல அவங்களோட பர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அந்த கேம் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருந்தது. ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கை கொடுக்கறதுக்கே வந்து தயங்குற நிறைய டீம் இருக்கு, ஏன் எஸ்பெஷலி இந்தியா இருக்கு. பட் ஆனா ஒரு குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்ரிடியோட கடைசி பால்ல இந்த ப்ரூக் வந்து அவுட் ஆகும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த எக்ஸலன்சியா பேட்டிங்க்கு அப்ரோச் பண்ணி அவங்களோட இது அப்ரிஷியேட் பண்ற விதமா வந்து கை கொடுத்துட்டு போனாரு. அந்த ஒரு மேட்ச் வந்து அந்த ஹைலைட்டடா இருந்துச்சு. தோத்தாலுமே பாகிஸ்தானோட அந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து எல்லாருமே பாராட்டக்கூடிய வகையில் இருந்தது. இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு போகுமாங்கிறது டவுட் தான். அது இன்னைக்கான இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்க போற மேட்சை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா வந்து நியூசிலாந்து ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருக்குனால நியூசிலாந்து இன்னைக்கு ஜெயிக்கும் பட்சத்தில் அவங்க வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான தகுதிகள் முழுமையாக இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க, பிளஸ் 2ங்கிறப்ப 3 ஆயிரும். ஸோ ஸ்ரீலங்கா ஆல்ரெடி வந்து ஒரு மேட்ச் லாஸ் ஆனதுனால நெட் ரன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 2.5 இருக்கு மைனஸ்ல. ஸோ கண்டிப்பாக வந்து குவாலிஃபிகேஷன்ஸை ஃபுல்லாக தவற விட்டுருவாங்க. ஸோ இன்னைக்கான மேட்ச் வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச். ஸோ அதை வந்து அவங்க எப்படியாவது கைப்பற்றணும் பார்ப்பாங்க. கொழும்பு ஆர்பிஎஸ் ஸ்டேடியத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கான பிச் சர்ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ்ல வந்து அவங்க வந்து ஒரு ட்ரை சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரை சர்ஃபேஸ் வந்து அவங்க எந்த அளவுக்கு எடுத்து கொடுக்கும்னா ஸ்பின் ஓரியன்டா இருக்கலாம்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஸ்பின்னுக்கு வந்து இலங்கையில வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க ஸ்பின் பவுலிங்கை வச்சு அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறாங்க. அது வந்து நியூசிலாந்துக்கு பாதகமா அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து T20 சீரீஸ்ல இருக்க MVP பிளேயர்ஸ் லிஸ்ட் வச்சு எப்போதும் பார்ப்போம். அதேபடி இன்னைக்கான ஸ்ரீலங்காவில் இருக்க டாப் 7 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன். இதுல வந்து ரேங்க் அடிப்படையில் வந்து டாப் 100க்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடுறாங்க. ஆனால் வந்து டாப்ல இருக்க பிளேயர் பார்த்தீங்கன்னா டுனித் தான் இருக்காரு. டுனித் வெள்ளையாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலரு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் வந்து டாப்ல இருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து அவரோட பவுலிங் வந்து நியூசிலாந்துக்கு எகேன்ஸ்டா இருக்கப்ப கண்டிப்பா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல இருக்க பத்தும் நிசங்கா. ஸோ இவர் வந்து எல்லா மேட்ச்லயுமே வந்து ஒரு ஸ்டாலிடா ஒரு நல்ல ஒரு ரன் கொடுத்ததுனால அவரோட ரன் ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டல் இம்பாக்ட் 215 இருக்கு. ஸோ நேற்று இங்கிலாந்துக்கு எகேன்ஸ்டான மேட்ச்ல மட்டும் தான் ஒழுங்கா இல்ல, மற்றபடி எல்லா மேட்ச்லயுமே ஒரு ஹோப் நல்ல பிளேயர். ஸோ அந்த பிளேயர் வந்து இன்னைக்கும் விளையாட பட்சத்துல கண்டிப்பா வந்து நியூசிலாந்துக்கு எகேன்ஸ்டா ஸ்ரீலங்கா வந்து 160 ஸ்கோர் கூட அச்சீவ் பண்றதுக்கான நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷன் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீஷனா வந்து கடைசி மேட்ச்ல கொஞ்சம் உழைப்பு இருந்தாலுமே அவர் வந்து ஒரு விக்கெட் டேக்கரா இருக்காரு. ஸோ அவரு வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ட்ரை சர்ஃபேஸ் தான் கொடுக்க போறாங்க. ஸோ அவரோட பவுலிங்ல வந்து டேர்ன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து விக்கெட்ஸ் விழும் பட்சத்துல நியூசிலாந்து வந்து வெற்றி வாய்ப்பை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் மெண்டிஸும் சரி, குசால் மெண்டிஸும் சரி, பவனும் சரி, அப்புறம் கேப்டனான டன்சன் சலங்காவும் சரி, இவங்க வந்து மிடில் ஆர்டர்ல கம்பேர் டு நியூசிலாந்து கம்பேர் பண்றப்ப அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கனால இந்த வென்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கும். அதனால வந்து ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன் இன்னைக்கு ஸ்ரீலங்கா தான் வின் பண்ண போகுதுன்னே சொல்லலாம். ஸோ
ஸோ மற்றபடி பவுலிங்ல வந்து ஃபாஸ்ட் பேஸும் சரி, சமீராவும் சரி, மற்றபடி மதுசூதங்காவும் சரி, ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் வேணும். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களாம் வந்து ஒரு 2+, 3+ விக்கெட்ஸ் எடுக்கும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஹை ஸ்கோர் டிஃபரன்ஸ்ல வந்து ஜெயிச்சு ரன் ரேட்டை வந்து தக்க வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்னதான் ஸ்பின்னர்ஸ் சப்போர்ட் பண்ணாலுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து விக்கெட் எடுக்கணும். எடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஸ்ரீலங்கா வந்து ரன் ரேட் அச்சீவ் பண்ண முடியாது. ஜெயிச்சாலுமே ரன் ரேட் அடுப்பில் வந்து போக முடியாமல் நாளைக்கு தடுமாறக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா ஹெல்ப் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் கமில் மிஸ்ரா வந்து ஓப்பனிங்ல வராது. ஸோ அவர் வந்து சப்டியூட்டா வந்தாலுமே அவர் தான் இன்னைக்கு ஓப்பனிங்ல இருக்குங்கிறப்ப பதுன்சகாவுக்கு அவர் சப்போர்ட்டிவ் பிளேயரா வந்து விக்கெட் விடாம விளையாண்டா மட்டுமே அவங்க வந்து ஒரு 6 ஓவர்ல வந்து எந்த ஒரு விக்கெட் இல்லாம ஒரு 60+ ரன்ஸ் வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல வர எல்லாருமே வந்து ஒரு நல்லா விளையாடுவாங்க. இல்லாத பட்சத்துல வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ எப்போதும் பார்த்தீங்கன்னா பதுன்சங்கா ஒரு பக்கம் நிற்கிறாரு. அப்புறம் வர மிடில் ஆர்டர்ல வர பேட்ஸ்மேன் தான் வந்து கமித்து மெண்டிஸும் சரி, குசால் மெண்டிஸும் சரி, பவன் சரி, இவங்க தான் வந்து மிடில் ஆர்டர் வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ அதுவே ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கனால அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். பட் இருந்தாலுமே வந்து டாப் ஆர்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மிடில் ஆர்டருக்கு வந்து அந்த அளவுக்கு ஹிட்டிங் மூவ்மெண்ட் போகலாம். எப்படி வெஸ்ட் இண்டீஸ் எகேன்ஸ்டா மேட்ச் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஹிட்டிங் ஆர்டரா இருந்துச்சோ அதே மாதிரி ஸ்ரீலங்கா மேட்ச் இன்னைக்கு இருக்கும். ஸோ அதனால வந்து கமில் மிஸ்ரா வந்து விளையாடணும்னு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து MVP பிளேயர்ஸ்ல நியூசிலாந்து பார்க்கலாம். கம்பேர் டு ஸ்ரீலங்கான்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் கோயிங் டு த டாப் ஆர்டர்ல போக முடியும் நம்ம விக்கெட்டே சொல்லிடும் இந்த டீம் எந்த அளவுக்கு வென்னிங் அட்வான்டேஜா இருக்குன்னு. ஏன்னா வந்து நியூசிலாந்து வந்து இது வரைக்கும் இலங்கையில வந்து கிரவுண்ட்ல வந்து மேட்ச் வரவே இல்லை. அவங்களோட குரூப் ஸ்டேஜ் மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்தது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு இந்தியாவில் விளையாண்டாலுமே அவங்க வந்து அந்த அளவுக்கு பெரிய விக்கெட்ஸ் எடுக்கல இந்த டீம். ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. டோட்டலா பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 விக்கெட் தான் இருக்காங்க இவங்க டாப் பிளேயர்ஸ். ஸோ அதுதான் வந்து இவங்க டிராபேக். வெறும் ஹென்ரி மட்டுமே எல்லா மேட்ச்லையும் தூக்கி பிடிக்க முடியாது. ஸோ மற்றபடி இவராகட்டும், ரச்சின் ரவீந்திரா ஆகட்டும், மிச்சல் சாண்டா ஆகட்டும், அவங்க பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. அவருக்கு வந்து ஒரு கேப்டன்சி ப்ரெஷர் இருக்கான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து விக்கெட் எடுக்கிறது கம்மியாயிட்டே இருக்கு. ஜாப் டஃபி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே 3 விக்கெட் எடுத்தாரு. பட் இருந்தாலும் இன்னைக்கான மேட்ச்ல வந்து அவர் இருக்க மாட்டாரு. ஏன்னா வந்து நம்ம லாக்கி ஃபைபர்ஸ் உள்ளாண்டாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்ல வந்து விளையாடாம இருந்தாரு. ஸோ இனிமே அந்த மேட்ச் வந்து தடைப்பட்டுச்சு. இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா வந்து அவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். எப்படி குரூப் மேட்ச்ல வந்து நல்லா ஒரு இம்பாக்ட் கொடுத்தாரோ அதே மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த கிரீன்ல நான் மென்ஷன் பண்ணிருக்க ஹைலைட்டட் பர்சன்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்தால் மட்டுமே நியூசிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இல்லாத பட்சத்தில் வந்து ஸ்ரீலங்கா தான் வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. டிம் சௌவிப்பா இருக்கட்டும், பெண் அலனா இருக்கட்டும், ஓப்பனிங்ல வந்து ஸ்ரீலங்கா சொன்ன மாதிரி தான் இவங்களும் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு விக்கெட் விடாம விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா வந்து நியூசிலாந்து வந்து ஸ்கோர் அச்சீவ் பண்ண 170 ஸ்கோர் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ரீலங்காவில் மிடில் ஆர்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல சொதப்புறாங்க. ரச்சின்டா இருக்கட்டும், மார்க் சாம்பா இருக்கட்டும், ஜிம்மி மேசனாமா இருக்கட்டும், கிளிம் பிலிப்ஸா இருக்கட்டும், இவங்க வந்து ஒரு 30+ ஸ்கோர் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏதாச்சும் ஒரு ஆளாச்சும் 30+ ஸ்கோர் வந்து சரளா பர்ஃபார்ம் பண்ணணும். அவங்களே யாருமே பர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த டீம் கொஞ்சம் டல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இன்னைக்கு மேட்ச் வந்து இவங்க தோக்கும் பட்சத்துல அவங்களோட மிடில் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா இல்லாம இருக்கும். பிளஸ் வந்து அவங்க விக்கெட் டேக்கர் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்காம போகலாம். நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ் போய்க்கலாம். இது வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 28 மேட்ச் நடந்திருக்கு இவங்க 2 பேத்துக்குள்ள. இவங்களோட ஆர்டர் ரேங்க்ல வந்து ஐசிசில வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 8th ரேங்க்ல இருக்காங்க, நியூசிலாந்து 4th ரேங்க்ல இருக்காங்க. என்னதான் 4th ரேங்க்ல இருந்தாலுமே இந்த பிச் ஹோம் கிரவுண்ட் கண்டிஷனு, பிச் அடாப்ஷன்ஸ் கம்மியா இருக்கனால ஸ்ரீலங்கா தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நியூசிலாந்து வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஓவரால் 28 மேட்ச்ல வந்து 16 மேட்ச் நியூசிலாந்து வந்திருக்காங்க. ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா 11 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் வந்து நடக்கல. ஸோ இதுல ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ல முதல் மேட்சை வந்து ஐஸ் சவுதி விளையாட போறாரு. இவர் வந்து ஒரு பவுலர், உங்களுக்கே தெரியும். இவரோட ஸ்பின் வந்து இங்க எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு கொடுக்க போற பிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின் கண்டிஷன்ஸ் பிச் தான் கொடுக்க போறாங்க. ஸோ இவர் உள்ள வந்து ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் கிரியேட் பண்ணாருன்னா மிச்சல் சாண்டர் கூட இல்ல அச்சின் ரவீந்திரா கூட இவங்க 3 பேருமே வந்து தலா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 12 ஓவர் முடிச்சாங்கன்னா மிடில் ஆர்டர்ல வந்து ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணாம கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து நியூசிலாந்து வந்து ஜெயிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. பட் இன்னைக்கான கண்டத்துல டாஸ் வின் பண்ணி ஸ்ரீலங்கா செகண்ட் பேட்டிங் எடுப்பான்னு எதிர்பார்க்கிறேன்.
ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேயே அவங்க வந்து ப்ரெஷரை போட்டு நியூசிலாந்துக்கு வந்து ஒரு 140க்குள்ள அவங்க வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து கண்டிப்பா அந்த ஈஸியான டார்கெட் ஸ்கோர் வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ப்ரிடிக்ஷன்ஸ். இந்த ப்ரிடிக்ஷன் படி போச்சுன்னா இன்னைக்கு T20 வேர்ல்டு கப் அந்த ஃபீல்ட் ஏப்ரல் சாம்பியன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப் 1ல நமக்கு தெரிஞ்சிருச்சு சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து தான் வின் பண்ண போறாங்க. ஏன்னா 2 படி அவங்க தான் வந்து நல்லா இருக்காங்க. குரூப் 2ல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இன்னைக்கு வின் பண்ண பட்சத்துல ஸ்ரீலங்காவுக்கு வாய்ப்புகள் வந்து ஒரு 70% இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது நியூசிலாந்து பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா தோக்கும் பட்சத்துல ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு பாயிண்ட் வச்சிருந்தாலுமே ரன் ரேட் வந்து அடிப்படையில வந்து ஸ்ரீலங்கா மேல போயிருவாங்க. ஆல்ரெடி குவாலிஃபைடு இங்கிலாந்து சொல்லலாம். ஸோ இப்படி இந்த கண்டிஷன்ஸ்ல போச்சுன்னா ஸ்ரீலங்காவும் சவுத் ஆப்பிரிக்காவும் வந்து மார்ச் 4 வந்து இந்தியாவில் வந்து மோதுவாங்க. கொல்கத்தா இதெல்லாம் கொழும்புல, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 5 வந்து வான்கடே ஸ்டேடியத்தில் மும்பையில மோதுவாங்க. மும்பையில் ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ் நல்லா இருந்ததுனால அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். அதுக்கான சவுத் ஆப்பிரிக்கா வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு வருவாங்க எதிர்பார்க்குறேன். ஸோ இன்னைக்கான மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் ப்ரிவியூஸ் முடிஞ்சிருச்சு. இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி.